வணக்கங்க. இது எங்களுடைய முருகவேல் வேளாண்மை பண்ணை. இந்த மலைவேம்பு நாற்று வச்சு 1 வருஷம் 9 மாதம் ஆச்சு. இதனுடைய இடைவெளி 10க்கு 10 முக்கோண நடவு. 10க்கு 10 முக்கோண நடவுனா நமக்கு 10க்கு 10னா ஒரு 430 நாற்று 450 நாற்று தான் பிடிக்கும் நேர் நடுவில். ஆனால் இதில் ஒரு 12% 14% முக்கோண நடுவுனால அதிகம் பிடிக்குது. அதே காற்றோட்டம், அதே வெளிச்சம், எல்லா வசதியிலும் இந்த முக்கோண நடுவில் கிடைக்குது. நமக்கு ஒரு 10-12% நாற்று அதிகம் கிடைக்கிறதுனால எப்பவுமே ஒரு வெள்ளாமை பண்ணும்போது கொஞ்சம் ஒரு போக்கு போகிறது, நல்லா தலையாது போகிறது, மரம் நல்ல மரம் ஆகாது போகிறதுனால அந்த 10% மரம் அதில் கழிவுள்ள அதை அடிபட்டு போய் நமக்கு 100% சௌரியம் வர்ற மாதிரி நல்ல வெள்ளாமை வரும். இதை நாங்கள் வைக்கும்போது அப்படியே பார் கலப்பையில் பார் ஓட்டி பார்லேயே வச்சுட்டு நேராக வச்சுட்டோம். ஒவ்வொரு பார்லேயும் கணக்கு பண்ணி வச்சுட்டோம் 10 அடிக்கு ஒன்று. அதுக்கு பின்னாடி ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு அடியுரம் நம்ம மண்ணில் போட்டு பாத்தி கட்டி சொட்டு நீர் போட்டோம். டேப் நீர் சிஸ்டம், பைப் நீர் சிஸ்டம் மாதிரி. அடுத்தது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு இருக்கா இதே மாதிரி கரும்பால கழிவும் கோழி குப்பை சூப்பர் இதெல்லாம் கலந்து நாங்கள் பெட்டு போட்டு வச்சுக்கிறோம். அதில் ஒவ்வொன்றுக்கும் 5 கூட நாங்கள் அப்படி போட்டுக்கிறோம். 6 மாதத்துக்கு இருக்கா அதே மாதிரி போடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஒரு 10 அடி உயரத்தில் போய் ஒரு 4 கிளை 5 கிளை வரும். அந்த 4 கிளையில் நேராக போகிற கிளையை விட்டுட்டு ஒரு கிளையை 3-4 கிளை வெட்டி விட்டோம்னா திருப்பி 10 அடி போய் தான் 20வது அடியில் கிளை வரும். நீங்கள் நேரில் பார்க்கலாம். அப்போது நமக்கு இதில் கவாத்து பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப குறைவு. அதனால் பராமரிப்பு செலவு, பராமரிப்பினுடைய ஆள் பிரச்சனை எல்லாமே ரொம்ப கம்மி. இந்த கவாத்து பண்ண இடம் நாங்கள் அந்த ஜப்பான் சீத்தல்ங்கிற ஒரு ரம்பத்தில் தான் வெட்டினோம். அது பாருங்க தோல் நல்லா மூடி அப்படியே மொன்று பிளாஸ்டிக் சரி மாதிரி வந்துச்சு. கவாத்து பிரச்சனை ரொம்ப கம்மி இந்த மரத்தில் பராமரிப்பு. இப்போ ஒரு மரம் 25 அடி 30 அடி 20 அடி போயிடுச்சு. இது 100 சென்டிமீட்டர் சுற்றளவும் 5 மீட்டர் உயரம் கொண்ட மரம் வந்தால் ஒரு 4 வருடம் 5 வருஷம் அந்த சைஸ் வந்துடலாம். அவங்க 1 அடி உயரம் அந்த மாதிரி 100 சென்டிமீட்டர் சுற்றளவும் 5 மீட்டர் உயரம் கொண்ட அந்த மரத்தில் 1 அடி உயரத்தை 225 ரூபாய்க்கு அஸ்வின் பிளைவுட்காரர் எடுத்துக்கிறதாக இப்போ சொல்லி போன வாரம் கூட வள்ளியரிச்சிலேருந்து ஒரு தோட்டத்திலேருந்து ஒரு 23 மரம் வெட்டுறதுக்கு உத்தரவு போட்டு போயிருக்காங்க. அது வெட்டினா அவங்க எந்த மாதிரி வாங்கிக்கிறாங்கிற ஒரு நமக்கு மார்க்கெட்டு நிலவரம் நமக்கு விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். ஆகவே மலைவேம்பு மரம் குறுகிய காலத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு வருமானம் வரக்கூடிய மரமாக இருக்குது. பராமரிப்பு கம்மி, தண்ணி செலவும் கம்மி. ஆகவே மலைவேம்பு பயிரிட்டு நம்ம விவசாயிகள் அனைவரும் பயனடையலாம்.